ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாடணும்னா அவ்வளோ ஆசை. நானும் நல்லா பாடணும், நல்லா வர்ஷிப் பண்ணணும், ராகத்தோடு இனிமையோட இசையோடு பாடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை தானே? நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு பாடலை பாட ஆரம்பிங்க. பாடும்பொழுது இருதயத்தில் அந்த பாடல்களை கருத்தோடு இசைந்து உங்களை அந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து பாடுங்க. அப்போ அந்த வார்த்தைகளில் வல்லமை விளங்கும். ஒரு தாயார் எனக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அந்த அம்மாவுக்கு படிக்க தெரியாது, அவ்வளவாய் பேச தெரியாது. சபையில் பாடுகிற பாடல்களை அப்படியே கற்றுக்கொண்டு அப்படியே பாடுவாங்க. அந்த அம்மாவுக்கு இந்த சாட்சி சொல்லும் பொழுது ஒரு 65-70 வயது இருக்கும். அந்த தாயாருக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்தாங்க. ஒரு வீட்டு கூட்டங்களில் போய் அமர்ந்து கண்ணை மூடி பாடுவாங்க. பாட 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 கண்ணை மூடி கண்ணை திறக்க மாட்டாங்க. அவர்கள் அந்த வார்த்தையில் தன்னை இசைத்து அந்த வார்த்தையில் கூடாக தன்னை அமர்த்தி அதை பாடும்பொழுது ஆண்டவர் கிரியை செய்வாருங்க. பிசாசெல்லாம் ஓடும். ஒருத்தருக்கும் போய் தனிப்பட்ட முறையில் ஜெபிப்பதில்லை. இவங்க பாடிட்டே இருப்பாங்க, அது பாட்டுக்கு அலறி அடித்து ஓடும். ஜனங்கள் சுகமாகிறதெல்லாம் பார்த்தோம். கருத்தோடு பின்பதாக நாளடைவில் அந்த வார்த்தைகள்லாம் அவங்க பாடும்போது ஒரு ராகம் போலவே அழகாக இருந்தது. சிலவே ஆரம்பத்தில் நீங்கள் ராகத்தோடு பாட மாட்டீங்க, இசையோடு பாட முடியாது, தாளத்தோடு பாட முடியாது, சுருதியோடு பாட முடியாது. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகள் கூடாக உங்கள் இருதயத்தை செலுத்துங்கள். அந்த வார்த்தையே தியானித்து அதில் அமிழ்ந்து போங்க, முழுகுங்க. காலப்போக்கில் ஜெபிக்க சில காரியங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் இசை கருவிகளோடு பாட முடியும், தாளத்தோடு பாட முடியும், சுதியோடு பாட முடியும், நல்ல நயனத்தோடு அவர்கள் இசை கலைஞர்கள் சொல்லுவார் கமகாசோடு பாட முடியும், ராகங்களோடு பாட முடியும். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. பாடும்போது ஆண்டவரை துதித்து பாடுகிறீங்க. சினிமா பாட்டு அல்ல, இல்லை ஆல்பம்ங்க அல்ல, ஆண்டவருடைய பாட்டுகளை பாடும்பொழுது வேஷம் போட்டு ஷோவுக்காக பாடாதீங்க. உங்களை அர்ப்பணித்து பிரதிஷ்டையோடு பாடுங்க. உங்கள் பாடலிலே ஆண்டவர் அசைவாடிட்டா அங்கே கர்த்தர் உன்னை முழுமையாய் பயன்படுத்த ஆரம்பிப்பார். இன்னிலிருந்து செஞ்சு பாருங்கள். எங்கே இருந்தாலும் பாடுங்க, இசைந்து பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. அல்லேலூயா. உங்கள் மேலே தேவ பிரசன்னம் இருந்து கொண்டே இருக்கும்.